அதே 1,00,000 நான் பங்குகளில் டைட்டன் ஷேர் பங்குகளில் இப்போ நான் போட்டிருந்தேன்னா 9.53 கோடி. சார் 9.53 கோடி எங்கே இருக்குது? தனி பங்குகளின் மீது முதலீடு செய்யும் பொழுது அதற்கு கீழே வருகிறது சென்செக்ஸு, அதற்கு கீழேயும் வருது எஃப்டி. இதில் பங்கில் நம்ம பண்ணோம் இல்லையா, அதோட சிஏஜிஆர் மட்டும் 25% கடந்த 40 வருஷமா. இதில் பாருங்கள், தமிழ்நாடு ஈவுத்தொகையாக அதாவது டிவிடெண்ட்டு 307 கோடி பெற்றுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலேருந்து 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த போர்டில் இருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு முதலீடு பண்ணிச்சு இல்லையா 10 கோடி அந்த நிலத்துக்கு தொழில் கட்டமைப்புக்கெல்லாம். ஒருவேளை அன்றைக்கி ஒரு லேண்டில் நிலத்தில் முதலீடு பண்ணியிருந்தா, அதே ஒசூரில் அந்த ஏக்கர்லாம் வாங்கி பண்ணியிருந்தா 10 கோடி பண்ணியிருந்தா இன்றைக்கி அது 3000 கோடியை தாண்டாது. மாறாக அந்த பங்குகளை வச்சதுனால 1.2 ட்ரில்லியன் மதிப்பு அடைஞ்சிருக்கு. அப்போ இந்த நிஜ கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்க, பங்கு சந்தையில் பங்குகளில் முதலீடு என்பது மிகப்பெரிய பில்லியனியர் ட்ரில்லியனர் ஆக்குது. இதே நான் மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தேன்னா என்னைய லட்சாதிபதி ஆக்குமே தவிர என்னைய ட்ரில்லியனராக என்னைக்கு ஆக்க போகிறதில்ல. சொல்லுங்கள் நீங்கள், வாரன் பஃபட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்தாரா? ஜுன்ஜுன்வாலா மியூச்சுவல் ஃபண்டில் வந்தாரா? கச்சோடியா மியூச்சுவல் ஃபண்டில் வந்தாரா? கேடியா மியூச்சுவல் ஃபண்டில் வந்தாரா? ஹர்ஷத் மேத்தா மியூச்சுவல் ஃபண்டில் வந்தாரா? பங்குகள் சார். ஆனால் இப்போ நீங்கள் அது அப்படியே உள்டாவாக பாருங்களேன். அதே வருஷம் வேறு ஏதாவது பங்குகளை போட்டு டீலிஸ்டட் ஆகி சொதப்பின கம்பெனிகள் இருக்கும். அப்போ இங்கே ஒரு பொதுமக்களை நீங்கள் ஒன்று கவனிக்கணும், கூர்ந்து கவனிக்கணும். ஒரு முதலீட்டை ஒரு இடத்துல மட்டும் பண்ணிடவே கூடாது. இவ்வளோ தான் சார் டைவர்சிஃபிகேஷன். அப்போ என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குன்னா நான் 1 லட்ச ரூபா ஒரு கம்பெனி மேலாம் போட முடியாது. ஐயோ எனக்கு தெரியாது, ஈவன் அந்த பெரிய கம்பெனியாக இருந்தால் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுவார்னா, பொதுமக்கள் 10,000 10 கம்பெனிகள் ஒரு செக்டராக நான் போடும் பொழுது அதில் 4 ஸ்டாக் எனக்கு தோத்தாலும் பங்குகள் தோத்தாலும் எனக்கு வெற்றி அடையும். ஆனால் தேர்வு செய்யும்போது சிறப்பாக தேர்வு செய்யணும்.